சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை என சப்பாத்திக்கு மாவு பிசைந்தபடி சமையலறை ஜன்னல் வழியாக டிவியில் ஓடும் பாடல் காட்சியை ஆசையாய் வேடிக்கை பார்த்தாள் கவிதா. +2 முடித்த கையோடு 6 மாதம் தையல் வகுப்புக்கு போய் தலையணை உரை தேய்த்து பழகுவதற்குள்ளே ரகுவை திருமணம் முடித்து வைத்தனர். மாமியார் வீடு வந்த கவிதாவுக்கு இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் மனதில் ஏராளமாயிருந்தன. திருமணமான புதிதில் மாலையில் கணவன் தனக்காக எதையாவது ஆசையாக வாங்கி வருவான் என எதிர்பார்ப்பாள் கவிதா. ஆனால் அவனோ வெறும் கையை வீசியபடியே வருவான். இதையெல்லாம் கவனித்த அவன் அம்மா ஒரு நாள், என் தம்பி புது பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா, வரும்போது அவளுக்கு ஏதும் தித்திப்பும் அரைமுளம் பூவும் வாங்கியாந்தா என்னவாம் என்றாள் சிறு எரிச்சலுடன். அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் உடையை மாற்றி வார இதழுடன் மொட்டை மாடிக்கு போய் படுத்து விட்டான். பெருமூச்சு விட்டாள் கவிதா. அவளை அறியாமலே கண்கள் கசிந்தன. ரகுவாவது கையில் சுமையோடு வருவதாவது. கல்யாண பந்தலில் அவன் கையில் இருந்த பூச்செண்டையும் கவிதாவின் கையுக்குள் திணித்துவிட்டு அவன் முன் நடக்க எந்த வரலாற்றிலும் இல்லாத கணக்காய் 2 கையிலும் பூச்செண்டோடு கவிதா பின்தொடர்ந்த கதை அதற்குள்ளே மறந்து போயிருக்குமா என்ன? என்னங்க, பசங்க ஏதோ புக்கு கேட்குறாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா என கணவருக்கு எதிரில் நின்று கவிதா கேள்வி கேட்டு பழகுவதற்குள் 10 ஆண்டுகள் ஓடோடிவிட்டது. ஆனால் அவனோ இட்லியை வில்லி சாம்பாரில் நனைத்து வாயுக்குள் திணித்தவாறே கவிதாவை அலட்சியமாய் பார்த்துவிட்டு, பீரோவில் தான் பணம் இருக்கே, எடுத்துக்கோ, குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடு, அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் ஆர்டர் போடாத, உனக்கு தெரியாதா, நான் கையில் எதையும் எடுத்துகிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லைன்னு என்றான். இருக்கட்டுங்க, ஆனாலும் அந்த கடை உங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தானே இருக்குது, வர்ற வழியும் கூடத்தானே, நாங்கள் போய் வர வீண் செலவு அலைச்சல் எல்லாம் தயக்கமாய்த்தான் கூறினாள் கவிதா. அலைஞ்சு பாருங்க, அப்போதான் குடும்ப பொறுப்பு புரியும். ஒரு மனுஷன் ஒரு வேலையை செஞ்சாதான் அது சரியாக வரும். இந்த குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு தரேன், மற்ற வேலைகளை எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, மாலையில் பசங்களை அழைச்சிட்டு போய் வாங்கி கொடு. அதை தவிர மனசுலையும் கையிலையும் சமைகளை தூக்கிட்டு அலையிற கேரி பேக் வாழ்க்கை எனக்கு எப்போவுமே பிடிக்கிறதில்ல என கூலாக சொல்லி எழுந்து போனான் ரகு. கவிதாவுக்கு ரகுவை நன்றாகவே தெரியும், நல்லவன் தான். ஆனால் அந்த நல்லதனத்துக்கு கலசமாய் விளங்க வேண்டிய பற்றுதல் அவனிடம் இருக்காது. அவனுடைய எல்லா பரிவர்த்தனைகளும் பணம் தருவதோடே முடிந்து போகும். ஆயிரமாய் பணம் தருவதை விட அரைமுளம் மல்லிகைப்பூவில் இருக்கும் அந்யோன்யம் ஆயுளுக்கும் வணக்கம் என்பதை அறிந்தும் அறியாமலே நடந்து கொள்வது அவனை என்னவென்று சொல்வது? காலப்போக்கில் இந்த சங்கடங்களுக்கு நெளியாமல் வாழ கவிதாவும் அவள் குழந்தைகளும் பழகி கொண்டனர். கவிதா போன் செய்து விஷயத்தை கூறிய போது ரகுவுக்கு உண்மையில் சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. மகன் 10ஆம் வகுப்பில் பாஸ் செய்த விஷயம் தெரியும் என்றாலும் பள்ளியில் அவன்தான் முதலாவது என்பதை அறிந்து பூரித்து போனான். உறவுகளுக்கெல்லாம் வலிய போன் செய்து தகவலை கூறி சந்தோஷப்பட்டான். அந்த மகிழ்ச்சியுடன் ரகு வீட்டுக்கு வந்தபோது கதவு தாளிடப்பட்டிருந்தது. வெளியில் காத்து கொண்டிருந்தான். எங்கே போயிட்டாங்க இவங்க 2 பேரும்? மனதினுள் நெடிந்து கொண்டான். 10 நிமிடத்துக்கு பின் கவிதாவும் குழந்தைகளும் கை நிறைய பொருட்களுடன் வந்தனர். நீங்கள் வந்து நேரமாச்சா? பரபரப்பாய் கதவை திறந்தாள் கவிதா. அது கிடக்கட்டும், நான் சொன்ன மாதிரி நரேஷுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தியா? 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்களா? ஆர்வமாய் கேட்டவனை வெறுமையாய் பார்த்தாள் கவிதா. குழந்தைங்க கேட்டதை வாங்கி தர்றதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க உண்மையான சந்தோஷமே இருக்கு. நீங்கள் எல்லாம் எப்போதான் புரிஞ்சு கொள்ள போறீங்களோ என்றாள் கவிதா. ஏ கவி, என்ன பேசுற? இத்தனை வருஷத்துல அவன் கேட்டு நான் எதையாவது மறுத்திருக்கிறேனா, இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நான் என்னோட கடமையை செய்ய தவறி இருக்கேனா என கேட்டான் அழுத்தமான குரலில். வாய்விட்டு சிரித்துவிட்டு, நிச்சயமாக இல்லைங்க, நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கிக்க பணத்தை கொடுத்துடுவீங்க, அதை நான் மறுக்கலையே. ஆனால் நரேஷுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே தெரிஞ்சு வச்சு அதை வாங்கிட்டு வந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கெல்லாம் புரியாதுங்க என்றாள். எல்லாம் ஒன்று தானே? எப்படிங்க ஒன்றாகும்? பாலும் மோரும் முறைய விட்டா தயிர் தான் ஆகும். அதுக்கு பதிலாக அண்டா நிறைய பாலை ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மோரை விட்டு அடுத்த நாள் அது கெட்டித்தயிர் கிடைக்கும்னு நம்ம காத்திருக்கிறது எப்படி புத்திசாலித்தனமாகும்?
என்னவோ போங்க, குழந்தைங்க வளரும்போதே நம்முடைய பாசத்தை காட்டி அதை அவங்க உணர வச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்த பின் நம்ம பாசத்தை காட்டினா அதை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது என்றாள். ஆனால் புகைப்படிந்திருந்த அவன் மனதிற்குள் அவள் வார்த்தை வெளிச்சங்கள் ஊடுருவி செல்லவில்லை. இவ கிடக்கிறா, பாசத்தை மனசில் தான் சுமக்கணும். இவ சொல்கிற மாதிரி ஹேரி பேக்கில் சுமந்தா வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? கையில் பொருளாத்தான் கொடுத்து நிரூபிக்கணுமா என்ன? சுமக்க பழக்கினா காலம்பூரா எதையாவது சுமந்துக்கிட்டு தான் திரியணும் என தனக்குள் சொல்லி கொண்டான். காலங்கள் உருண்டோடின. நரேஷின் படிப்பு மற்றும் வேலை, ஸ்ரீயின் கல்யாணம் என எல்லோரும் கணக்கச்சிதமாய் நடந்து முடிந்திருந்தன. வாழ்க்கையில் 50 வயதை கடந்திருந்த நிலையில் ரகுவிக்கு சர்க்கரையும் பிபியும் நண்பர்களாகிவிட்டன. மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத அவனுக்கு தன் உணர்வுகளை பற்றி பேசக்கூட யாருமே இல்லை. குழந்தைகளோடு ஒட்டியே வாழ்ந்த கவிதா பசங்க மகள்களோடு அவர்களுடனே ஒட்டி கொண்டாள். இப்போதும் ரொம்ப பிஸியாகவே இருந்தாள். அவர்கள் ஆஃபீஸுக்கு போய் வருவது மிகுந்த சிரமமாக இருக்கிறதென ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே தனி வீடு பார்த்து தன் மனைவியோடு சென்று விட்டான் நரேஷ். வாரத்தில் 6 நாட்கள் மகன் மற்றும் மகள் வீட்டில் இருப்பது கவிதாவுக்கு வழக்கமாகி போன ஒன்று. இதனால் ரகுவின் உலகம் தனிமையாகிவிட்டது. தினமும் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுது மாத்திரைகளை வாங்கி வருவதும், கவிதா வீட்டில் இல்லாமல் போனால் தனக்கு சாப்பாடு வாங்கி வருவதுமே அவனுடைய வேலையாகிவிட்டது. கையிலும் மனதிலும் சுமையை தூக்க விரும்பாமல் வாழ்ந்த ரகுவிற்கு இப்பொழுது வாழ்க்கையே மாறிவிட்டது. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும்படி கிளீன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலைமையாகி போனதே என அவனுக்குள்ளே கழிவிறக்கம் ஏற்பட்டு விட்டது. முதுமையும் பிணியும் தன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டதே என வேதனைப்பட்டு கவிதா வரட்டும், இன்னைக்கு இதற்கு முடிவு கட்டி விடுகிறேன் என காத்திருந்தான். இரவு 8 மணிக்கு மேல் மகன் நரேஷோடு வந்தாள் கவிதா. வாசலில் நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பி போய்விட்டான் நரேஷ். உள்ளே வந்து அப்பாவை பார்க்க வேண்டும் என அவனுக்கு தோன்றவில்லை. அப்பாவை வந்து பார் என கவிதாவும் பதிலுக்கு கூறவில்லை. வந்து நேரமாயிருச்சா? நிறைய வீட்டில் இருந்து வெஜிடபிள் புலாவ் செய்து கொண்டாந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா என கேட்ட மனைவியை குரோதமாய் பார்த்து, என்ன இன்னுமே பைத்தியக்காரன்னு நினச்சியா? எனக்கு கொஞ்சம் வியாதி வந்ததும் உங்களுக்கெல்லாம் கேவலமாக போயிடுச்சா? உன் புள்ளை என்னடானா வாசல் வரை வந்தவன் ஒரு நடை உள்ளே வந்து, என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம போகிறான். நீயும் அவனை உள்ளவான்னு கூப்பிடல. என்ன திமிர்த்தனம் செய்கிறீங்களா அம்மாவும் மகனும் என்றான் கோபத்தோடு. அவனை மிகவும் பரிதாபமாய் பார்த்தாள் கவிதா. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவனுக்கு உங்களை நினச்சி எவ்வளவு வருத்தம் தெரியுமா? நீங்கள் தான் ஏதோ விபரீதமாக கற்பனை செஞ்சிட்ருக்கீங்க. இன்னைக்கு அவன் எவ்வளோ கவலைப்பட்டு பேசினான் தெரியுமா? மேற்கொண்டு பேச முற்பட்டவளை கையை உயர்த்தி தடுத்தான். அடடா, எத்தனை கரிசனம் அப்பா மேலே! பாசம் இருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது, அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரிய வைக்க தெரியணும் என கூறிய ரகுவை விழிகளை விரித்து உற்று பார்த்தாள் கவிதா. அவள் பார்வையில் அர்த்தம் புரிந்தவனாய் விழிகளை தாழ்த்தினான் ரகு. மன்னிச்சுக்கோங்க, உங்கள் அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் இல்லைதான், ஆனாலும் என்னால் உணர முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் பணம் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் கடமைன்னு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டிய அன்பை கிரெடிட் கார்டு மூலமாகவும் ஏடிஎம் கார்டு மூலமாக தந்துடும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அதனால தான் அவங்களுக்கு உங்களை விட அந்த கார்டுங்க மேலே ரொம்ப பிடிப்பு அதிகமாக இருக்குதுன்னு தோணுது. எதுக்கெடுத்தாலும் கேரி பேக் வாழ்க்கை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கள்ல, இப்போ உங்ககிட்ட கேரிங்காக யாரும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களே. சுமக்க தயங்கிறது நல்ல மனுஷ பண்பு இல்லைங்க. ஒரு ஆணை போல பெண்ணும் சுமக்க தயங்கினா உலகமே விருத்தி இல்லாமல் போயிடும். இந்த உலகமே தன்னை யாராவது அதன் பொருட்டாவது சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் பிரியப்படுது. நாம் நடமாடும்போது 4 பேரை சுமந்தா தானே நம்மளை கடைசியாக சுமக்க 4 பேர் ஓடி வருவாங்க என்று அமைதியாய் கூறினாள் கவிதா. ரகுவுக்கு இதுவரை இல்லாத சுமை மனதில் குடிகொண்டு விட்டது. மறுநாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவன் கோவிலை ஒட்டிய பூக்கடையில் முல்லைப்பூவை பார்த்தான். கவிதாவுக்கு முல்லை சரம் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி அறிந்திருந்தும் இத்தனை காலமா வாங்கி கொடுக்க தோன்றாமலே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே. அவள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாள். இன்று அனிச்சையாய் வண்டி கடையின் முன் பிரேக் அடித்து நின்றது. முதல் முறையாக மனைவிக்கு பூ வாங்கியவன் திரும்பி நடக்கும்போது அந்த நெடிய நீண்ட சாலையை கவனித்தான். 2 மங்கிலோ மனிதர்கள் அவர்கள் எல்லாருடைய கைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பொருளை சுமந்தபடிதான் சென்றனர்.
கேரிபேக் மனிதர்கள் என தனக்குள் மெதுவாய் கூறி சிரித்தபடியே அவர்களில் ஒருவனாக கலந்து விட்டான் ரகு. இன்று ரகுவின் மனைவி கவிதா மிகவும் சந்தோஷப்படுவாள். ஆம் நண்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நாமாக சென்று பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அது திருப்தியாக இருக்கும். மாறாக அதை அவர்களுக்கு செய்ய சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்து விட்டோமே ஆனால் அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். வயதானாலும் அந்த சந்தோஷத்தின் வடு மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் முடிந்த அளவு நாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து சந்தோஷமாக வாழலாம். இருப்பது ஒரு வாழ்க்கை தானே. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.